ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் வேதாந்த தர்மதக்ஷணநாயகம் சித்பவானந்த சிஷ்யம் தம் பதம் ஷண்மாகதர்ஷனம் அபாரகருண ஆபாத்திரம் வேதபுரி நிவாசினம் ஆத்மவித்யாகுரும் வந்தே ஓம்காரானந்த சத்குரும். ஓம் முதல் 3 ஸ்லோகங்களை ஒன்றாவே படிச்சிடுவோம். வேதோ நித்யமதீயதாம் ததுவிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனேஷஸ்ய விதீயதாம் வசிதி காம்யே மதிஸ்யஜ்யதாம் பாபௌக பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சாவ்யவசீயதாம் நிஜகிருகாத்தூர்ணம் விநிர்கம்யதாம் சங்கசத்சு விதீயதாம் பகவதோ பக்திர்திருடாதீயதாம் சாந்த்யாதிபரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்த்யஜ்யதாம் ஷத்வித்வானுபசுப்யதாம் பிரதிதினம் தத்பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாக்ஷரமத்யதாம் சுவிசிரோ வாக்யம் சமாகர்ண்யதாம் வாக்யார்த்தஸ்ச விசார்யதாம் ஸ்ருதிசிரः பக்ஷः சமாஸ்ரீயதாம் துஸ்தர்காசுவிதம்யதாம் ஸ்ருதிமதஸ்தர்கோனுசந்தீயதாம் பிரம்மாஸ்மி இதி விபாவ்யதாம் அகரகர்கல்வபரித்யஜ்யதாம் தேகேஹம் மதிருஜ்யதாம் உதஜனைர்வாதபரித்யஜ்யதாம். 3 ஸ்லோகங்கள் சாதனா பஞ்சகத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 3 ஸ்லோகங்களில் நமக்கு 24 படிகள் ஆதிசங்கரர் சொல்லியிருக்கார். இதில் முதல் ஸ்லோகத்தில் கர்மயோகத்தையும், அடுத்ததாக உபாசனா யோகத்தையும், அதுக்கு அடுத்தது ஞான யோகத்தையும் சொல்லிட்டார். ஸோ இந்த 3 ஸ்லோகங்களில் தான் முக்கியமான அந்த வேதாந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒருவன் சாதகன் எப்படி ஒரு முமுட்சுவாகி வேதாந்தத்தை கற்க விரும்பி அந்த முமுட்சு அந்த ஸ்திதியிலே இருக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப் பண்ணணுங்கிறது இந்த 24 படியில் சொல்லிட்டார். அப்போ முதல் ஸ்லோகத்தில் சொன்னதில் என்னென்னா கர்மயோகேன சித்த சுத்திகின்னு நம்ம ஒன்று பார்த்தோம். அப்போ கர்மயோகத்தினால அவனுக்கு என்ன கிடைக்கிறதுனா சித்த சுத்தி கிடைக்கிறது. அதே சமயத்தில் அவனுக்கு என்ன ஆகுதுன்னா விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவங்க 3 அவனுக்கு கிடைச்சது. முதல் ஸ்லோகத்திலே ஆத்ம இச்சா விவசீயதாம் நிஜகுகா தூர்ணம் விநிர்கம்யதாம் கடைசியிலே. அப்போ முதல் ஸ்லோகத்திலே அவனுக்கு ஆத்ம நித்திய சுகமான ஆத்ம சுகத்தில் விருப்பம் கிடச்சி அவன் வீட்டை விட்டு கிரகஸ்தாசிரமத்துலேருந்து வெளியில் வரதா அந்த இடத்த சொல்லிடுச்சு. ஸோ அது வரைக்கும் என்ன ஆகுதுன்னா கர்மயோகத்துடைய படிகள் அந்த இடத்துல சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து என்னென்னா உபாசனா யோகத்தில் ஏன்னா வேதாந்தத்துக்கு தேவையான 4 தகுதியில் ஒரு தகுதியான சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லுவோம். அந்த 6 குணங்கள் அவனுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக உபாசனா பண்ணணுங்கிறதுக்காக பகவதா திடா பக்தி ஆதியதாம்னு சொல்லி பகவானை எப்படி திடமாக பக்தி பண்ணணும்லாம் சொல்லி அப்போ அதன் மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்கிதுன்னா அந்த சமதமாதி குணங்கள், அதாவது சாந்தியாதி பரிச்சேதாம்னு ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்கு. அதில் அவனுக்கு சமதமா குணங்கள் மட்டும் இல்லாமல் நம்ம கீதையில் பார்த்தக்கூடிய அந்த 20 குணங்கள் அமானித்துவம், அதமித்துவம், அதெல்லாமே நமக்கு அதையும் பார்த்தோம். இது எல்லாமே ஒன்றுக்கு ரிலேட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த குணங்கள் எல்லாமே அவனுக்கு பழகியது. இந்த குணங்கள் வந்ததுனால அடுத்து அவன் என்ன பண்ணுறான்னா உபாசனா யோகத்தினால அவனுக்கு அந்த சித்த ஏகாக்கிரதா, சித்த நைச்சல்யம் சொல்லுவோம், அதாவது மன ஒருமுகப்பாடு அவனுக்கு கிடைச்சது. ஸோ அடுத்து அவன் என்ன பண்ணுறான் ஞான யோகத்துக்கு தயாராகி அந்த சாதகம் தயாராகி அந்த வீட்டிலேருந்து கிளம்பி வானப்பிரஸ்தாசிரமம் மாதிரி போய் அந்த வனத்தில் இருந்து அந்த சாதுக்களோடு இருந்தவன் படிக்கணுங்கிறதுக்காக ஒரு சன்னியாச ஆசிரமத்தை எடுத்துகிட்டு அடுத்ததாக ஞான யோகத்துக்கு உள்ளே வர. ஞான யோகத்தில் என்ன பண்ணுறோன்னா 3 படிகள் பார்த்தோம். ஒன்று சிரவணம், இன்னொன்று மனனம், இன்னொன்று நிதித்தியாசனம்னு பார்த்தோம். ஸோ இதில் 3வது ஸ்லோகத்தில் 2 படிகள் சிரவணத்துக்கும், 2 படிகள் மனனத்துக்கும், 2 படிகள் நிதித்தியாசனத்துக்கும் அந்த மாதிரி கொடுத்துருந்தது. அதில் முதல் படி என்ன அப்படின்னா முதல்ல சிரவணத்துக்கு என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா வாக்கியார்த்தச்ச விசாரியா, மகா வாக்கியங்களை கேட்கறது மட்டும் இல்லை. முதல்ல குரு சொன்னான்னா நம்ம யுக்திபூர்வமாக அதை கேட்கணும்.
கேட்டதுக்கு அடுத்து என்ன பண்ணோம்னா ஸ்ருதிசித பக்ஷ சமாதியம், அதுக்கு நம்ம மீனிங் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேதத்தில் இல்லாத விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிக்கக்கூடாது. நம்ம வந்து வேதத்தை சார்ந்து அதோடைய பொருள் என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை வந்து நம்ம வந்து உணரணுங்கிறது முதல் சிரவணத்தில் சொன்னார். அடுத்த மனநத்தில் என்ன சொன்னார்னா வந்து தர்க்கத்தை பற்றி சொன்னார். 2 தர்க்கம் சொன்னார். ஒன்று வந்து குதர்க்கம் செய்யக்கூடாது, துஸ்தர்க்கம், கெட்ட தர்க்கங்களை செய்யக்கூடாது. அதே சமயத்தில் சாஸ்திரத்துக்கு சம்பந்தமான யுக்திகளுடைய தர்க்கத்தை நம்ம வந்து எப்போவுமே செய்ய வேண்டும். அப்படி செஞ்சால் தான் வந்து நமக்கு வந்து அந்த சாஸ்திர கருத்துக்களில் அந்த இதெல்லாம் நமக்கு திடமான ஒரு நம்பிக்கை வருங்கிறதுக்காக அந்த இடத்துல சொன்னார். 3வது இது 2மே வந்து சிரவணத்துக்கு மனனத்துக்கு சொன்ன படிகள். அதுக்கடுத்து நிதித்தியாசனத்துக்கு சொல்லப்போ என்ன சொன்னால் பிரம்ம ஏவ அகமஸ்மி, நான் பிரம்மமாகவே இருக்கேன்னு சொல்லி விபாவியதான்னு சொன்னார். நமக்குள்ளே வந்து ஒரு ஆட்டோ சஜஷன் மாதிரி நம்ம வந்து பிரம்மன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தனியாக தியானம் பண்ணி அந்த ஒரு எண்ணங்கள் வளரணும். அதே சமயத்தில் இந்த மாதிரியெல்லாம் ஞானம் வந்ததுக்கப்புறமா கர்வம் வந்துடக்கூடாது. ஏன்னா ஞானம் வந்ததுன்னா உடனே கர்வம் வந்துடும். நமக்கு இது தெரியும், நான் இதை படிச்சுட்டேன்னு அந்த கர்வம் வரும். ஸோ அந்த கர்வத்தை வந்து தினம் வந்து அந்த கர்வத்தை வந்து விட்டுறணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒன்று படிச்சுட்டே இருப்போம், அல்லது வந்து ஒன்று படிக்கிறப்ப ஒவ்வொரு மாதிரி புரியும். இப்போ வந்து ஒரு தடவை வந்து சிங்கேரி ஆச்சாரியால் வந்து எங்கள் குருநாதை போய் பார்க்குறப்ப அவர் சொன்னாதான் இந்த மாதிரி பிரம்மசூத்திரங்கிறதே அவ்வளோ பெரிய புக்கு, 555 சூத்திரத்துக்கு சங்கர பாஷ்யம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1200 பக்கம் வரும். அதை வந்து அவர் 170 தடவை படிச்சிருக்காரு. அப்போ அந்த ஒவ்வொரு தடவை படிக்கிறப்பவும் ஒவ்வொரு விதமாக அந்த அர்த்தம் ஸ்பிரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு சொல்கிறாங்கன்னா அந்த வேதாந்தத்துடைய அவ்வளோ கருத்துக்கள் அதில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர நான் இவ்வளோ படிச்சேன்னு ஒரு கர்வத்தோடு இருக்கக்கூடாது. ஸோ அது அந்த இடத்துல வினயத்தோடு தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து என்னென்னா ஜென்ரல் கண்டிஷனாக வந்து அகம்மதி, நான் என்னுடையது, இந்த அகம்மதியை வந்து விடணும். அதே மாதிரி வந்து புதஜனைகி வாத பரித்தியஜ்யதாம், புதஜனைன்னா ஒரு சான்றோர்களோட வாதம் செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம கொஞ்சம் படிச்சிட்டோம்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் வாதம் பண்ண போகக்கூடாது. இதனால் என்ன ஆகுனா நமக்கு என்ன தெரிஞ்சதோ நம்மளுடைய ஞான நிஷ்டையில் குறைவு ஏற்படும். அதே சமயத்தில் வீணாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்காமல் நமக்கு தெரிஞ்சதையே வந்து தப்பாக நம்ம ஆர்கியூ பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் இந்த வாதத்தை வந்து தவிர்க்கணுங்கிற பாயிண்ட்டோட இந்த 3வது ஸ்லோகம் முடிஞ்சது. இப்போ அடுத்து 4வது ஸ்லோகத்துலேயும் 5வது ஸ்லோகத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நிதித்தியாசனத்தில் இருக்கக்கூடிய இந்த இப்போ இதில் வந்து 8 16 படிகள் சொல்கிறாங்க. இது வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. ஏன்னா ஏற்கனவே பார்த்த எல்லாமே வந்து ஒவ்வொரு யோகத்துலேருந்து இருக்கக்கூடிய படிகள் ரொம்ப விளக்கமாக பார்த்தோம். இதில் வந்து ஜென்ரலாக என்னென்ன எப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கணும், ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் டேர்ம்ஸ் எல்லாம் அவர் நமக்கு சொல்கிறார். ஸோ இது வந்து இதனால் இந்த 2 ஸ்லோகத்தையும் ஒன்றாவே பார்த்துடலாம். இப்போ 4th ஸ்லோகத்தை படிப்போம். शुद्व्याधिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं भुज्यताम् स्वाद्वन्नं न तु याच्यताम् विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णातिविषह्यताम् न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यम् अभीप्स्यताम् जनकृपा नैष्ठुर्यम् उत्सृज्यताम् இதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான்னா ஷுத் வியாதிகி ச சிகித்ஸ்யதா. ஷுத் அப்படின்னா பசி, ஃபஸ்ட்டு வந்து பசி, அதுக்கடுத்து வந்து வியாதி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து 2 வார்த்தை சொல்கிறாரு, பசி வியாதின்னு சொல்கிறார். இப்போ இதுக்கு வந்து நம்ம 2 மீனிங் எடுக்க முடியும். ஒன்று, பசி மற்றும் வியாதிக்கு நாம் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது சிகிச்சை எடுத்துக்கொள்ளணும்னா பசி வந்ததுன்னா உடனே சாஸ்திரத்தெல்லாம் படிச்சுட்டு பசியிலே உட்காராமல் போய் சாப்பிட்ணுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பசியாகிய வியாதியை, ஏன்னா வந்து சந்நியாசம் எடுத்துட்டாலே வந்து ஒரு சில சன்னியாசிகள் வந்து அவங்க வந்து நான் சன்னியாசம் எடுத்தாச்சு, எனக்கு ஞானம் வந்தாச்சு அப்படின்னா அதுக்கு மேலே வந்து மருந்தெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ அவங்க மருந்தெல்லாம் எடுத்துக்காமல் என்ன சிக்கோ சாப்பாடோ அதை மட்டும் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால் பசியாகிய வியாதியை அப்படின்னு 2 மீனிங்குமே இருக்குது. அதாவது பசியாகிய நோயை போக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது பசியையும் வியாதியையும் போக்கிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது 2 மீனிங் வந்து இந்த இடத்துல
சொல்கிறாங்க. அதாவது இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா பசியாகிய வியாதியை, பசின்னு ஒரு வியாதி, என்ன பசின்னா நம்ம அந்த டயத்துக்கு சாப்பிடாம இருந்தோம்னா பசிக்கும், உடனே பசி தான் உடனே சாப்பிடணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறார், ஒருபடியாக சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறார், பிரதிதினம் பிக்ஷௌஷதம் புஜ்யதாம், நாள்தோறும் உணவாகிய மருந்தை, பிக்ஷ ஔஷதம், பிக்ஷன்னா பிக்ஷன்னா நம்ம சன்னியாசிகளுக்கெல்லாம் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது, பிக்ஷை பண்ணிங்களான்னு தான் கேட்கணும். ஸோ அதனால் சன்னியாசிகளாக இருக்கப்போ பிரதிதினம் ஒவ்வொரு நாளும் பிக்ஷை ஔஷதம் புஜ்யதாம், உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும். இதுக்கு 2 மீனிங் சொல்லலாம். அதாவது பிக்ஷையும் சாப்பிடுங்க, மருந்து எதாவது சாப்பிட்டீங்கன்னா அந்த மருந்தையும் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். இல்லை பிக்ஷாவாகிய மருந்தை சாப்பிடுங்கன்னு 2 மீனிங்காகவும் சொல்லலாம். ஸோ இது சன்னியாசிக்கு என்னென்னா அவன் இது வரைக்கும் முன்னாடி ஸ்டெப்பில் சொன்னது எல்லாமே இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. அவன் அந்த வேதாந்த சிரவணத்தில் எப்படி போகணும் இதெல்லாம் தான் சொன்னதே தவிர அவனுடைய ஃபிசிக்கல் நீட்ஸை பற்றி எதுவுமே சொல்லலை. ஸோ அதனால் அந்த டேர்ம்ஸ்லாம் இந்த இடத்துல ஜென்ரலாக சொல்லணுங்கிறதுக்காக, ஏன்னா இதெல்லாம் சொல்லலைன்னா ஒரு சிலர் சாப்பிடணும்னு சொல்லவே இல்லை, அதனால் நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லி உட்காந்துருந்தால் என்ன பண்ண முடியும்? அது மாதிரி யாரும் இருக்கல, ஒரு சிலர் அப்படி இருந்தால். அதனால் அதுக்காக என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு ஷுத் வியாதி, பசியாகிய வியாதிக்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும்னா போக்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து தினமும் பிக்ஷ ஔஷதம், பிக்ஷைனா உணவாகிய மருந்தை உட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது 2வது படி. 3வது என்ன சொல்கிறேன்னா, ஸ்வாத்வண்ணம் நது யாச்சேதான். இப்போ சாப்பிட்ணுன்னு சொல்லியாச்சு, என்ன சாப்பிட்ணும்? ஏன்னா இன்னைக்கு காலையில் அக்கா அடிஷல் குணுவோ, மத்தியானம் ஸ்பெஷல் மீல்ஸ் அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. நமக்கு எதுவே ருசியான உணவை தேடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோடைய தாற்பயம். ஸ்வாத்வண்ணம்னா ருசியான உணவை, நத்து யாஜ்யதான், நத்து யாஜம்னா கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். இது யாருக்கிட்ட முழுக்க சன்னியாசிக்கு தான் சொல்ல. ஏன்னா கிரகஸ்தர்களுக்கு ஆல்ரெடி வீட்டில் அவங்களே பண்ணி கொடுத்துடுவாங்க, அவருக்கு இதுதான் பிடிக்கும் இது பிடிக்காதுங்கிற மாதிரிலாம் அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல சன்னியாசிக்கு சொல்கிறப்ப ருசியான உணவை நாட வேண்டாம். ஏன்னா நம்ம ருசியான உணவு நாடணும் என்ன ஆகுனா நம்மளுடைய நம்ம இது வரைக்கும் பண்ணக்கூடிய சவணமான நித்தியாசங்கள் இதாகும். என்ன கிடைக்குதோ, அதாவது அந்த வயிறு காலியாக இருக்கக்கூடாது, அதுக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவோம் அப்படிங்கிறதான் அதில் இது பொதுவாகவே சன்னியாசிகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு உபநிஷத்தே இருக்குது, பிக்ஷுகோ உபநிஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 4 விதமாக சன்னியாசியை பிரிக்கிறாங்க. சன்னியாசின்னா 4 விஷயம். ஒன்று குடீச்சக சன்னியாசி, இன்னொன்று பகூதக சன்னியாசி, ஹம்ச சன்னியாசி, பரமஹம்ச. குடீச்சக, பகூதக, ஹம்ச, பரமஹம்சன் 4 விதமான சன்னியாசியாக ஜென்ரலாகவே பிரிச்சாங்க. அவ்வளோதான் 4 சன்னியாசி. இந்த 4 சன்னியாசிக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் மாற்றி இருக்கும். அதாவது ஒருத்தர் கமெண்ட்லாம் வச்சுக்கணும், ஒருத்தர் இங்கே சாப்பிடணும், அதெல்லாம் இருக்குமே தவிர எல்லாத்துக்கும் காமனாக என்ன சொல்கிறாங்கன்னா, அஷ்டவ் காசானு சதந்தக, 8 கவளம் தான் சாப்பிடணும் ஒரு நாளைக்கு, ஒரு வேலைக்கு இல்லை. ஒரு நாளைக்கு 8 கவளம் தான் அவங்க உணவு எடுத்துக்கணும்னு சாஸ்திரத்தில் இருக்குது, எல்லாமே இருக்குது, சன்னியாசி விதிகளே இருக்குது. 8 கவளம் தான் சாப்பிடணும். அதுவும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதலெல்லாம் இப்போவும் நானும் பார்த்துருக்கேன். இப்போ கந்தாசிரமத்துலலாம் பார்த்து அங்கெல்லாம் இருக்கப்போ சுவாமிஜிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உருண்டியாக தான் கையில் தான் வாங்குவாங்க. கததல பிக்ஷா, எதி பஞ்சாயத்தில் ஒரு வார்த்தை வரும், கததல பிக்ஷா அப்படின்னு. அது என்னென்னா கையில் அவங்க உருண்டியாக பண்ணி போடுவாங்க, அதை வாங்கி சாப்பிட்டு பிசாமல் இருக்கணும். இல்லை இந்த கூட்டு வேணும், அந்த பொரியல் வேணும், அதெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து சாப்பிடணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஸ்வாத்வண்ணம் நது யாச்சியதாம், ருசியான உணவை தேடக்கூடாது. ஏன்னா ருசியான உணவு தேடினோம்னா நமக்கு அடுத்து இன்றைக்கி இது சாப்பிட்டாச்சு, நாளைக்கு என்ன சாப்பிடணும்னு நமக்கு ஒரு ஐடியா வரும். இன்றைக்கி போய் இங்கே சாப்பிட்டாச்சு, நாளைக்கு என்ன சொல்லலாம்னு இந்த ஐடியாலாம் இதில் தான் போகுமே தவிர நம்ம பிரம்ம சிந்தனையில் போகாது. அதனால தான் நாவடங்க நாளும் அடங்கும் தமிழில். அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துலையும் இருக்குது, ஜிதே தசே ஜிதம் சர்வம். அதாவது இந்த ரசம் சாப்பிடக்கூடிய அந்த நாக்கை கட்டுப்படுத்தியாச்சுன்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தியாச்சுன்னா என்ன, பேசுறதுலேயும் சரி அதே மாதிரி சாப்பிட்றதுலையும் சரி கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம ஜெயிக்க முடியும். அப்படிங்கிறதுனால இது இவ்வளோதான். என்ன சுவாத்தன்னம், நமக்கு பிடித்தமான உணவு வேணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கக்கூடாது அப்படிங்கிறது இதில் அடுத்தபடியாக கொடுத்துருக்காரு. இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விதிவசாத்து பிராப்தேன சந்துஷதான். விதி அப்படின்னா நமக்கு பிரார்த்தம் என்ன இருக்கோ அதுதான். விதிவசாத்துன்னா நமக்கு பிரார்த்தப்படி. இப்போ சன்னியாசிகளே இருக்காங்க, ஒரு சில சன்னியாசிகள் நல்ல இடத்துல அவங்களுக்கு எல்லாம் ராஜபோகமாக இருக்கும். ஒரு சில சன்னியாசிகளுக்கு 2 பழத்தை சாப்பிட்டு பேசாமல் இருப்பாங்க, சாப்பிடாமல் நீர் குடிச்சிட்டே இருக்கக்கூடிய சன்னியாசிலும் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே விதிவசாத், வினைப்பயனால் கிடைத்ததை கொண்டு மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அதுவும் சன்னியாசி தான், நானும் சன்னியாசி தான், 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இன்றைக்கி பாருங்க, அந்த இடத்துல அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காது, அப்படிலாம் இருக்கா, நான் இப்படி இருக்கேங்க, அந்த ஒரு திங்கிங் இருக்கக்கூடாது
விதிவசாத் வினைப்பையினால் கிடைத்ததை கொண்டு என்ன கிடைச்சதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும். கிருஷ்ணரே சொல்லியிருக்கார், எதிர்ச்சா லாப சந்துஷ்டக துவந்த்வாதீதோ விமத்சதக. எது கிடைச்சதோ, எதிர்ச்சா லாப சந்துஷம், அது 2 மீனிங்காக சொல்லலாம். எதிர்ச்சா லாபம், எது கிடைச்சோ அதை வச்சு சொல்லலாம். எதிர்ச்சா அலாபம், கிடைக்காட்டியும் சந்தோஷமாக இருக்கும். கிடைச்சாலும் ஓகே, கிடைக்கினாலும் ஓகேன்னு நம்ம அந்த ஒரு பொசிஷனுக்கு போகணும். ஸோ எது கிடைக்கிறதோ அதை பெற்று அதில் நம்ம வந்து திருப்தி அடையணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த 4வது பாயிண்ட்டு. இதுக்கு வந்து நம்ம இதோடைய அர்த்தம் இதுதான். அதுக்கடுத்து என்னென்னா சீதோஷ்ணாதி விஷஹ்யதாம். சீத உஷ்ணம், சீதம்னா குளிர், உஷ்ணம்னா வெயில், வெப்பம். ஸோ சீத உஷ்ணாதி விஷஹ்யதாம். விஷஹ்யதாம்னா விசேஷேன, எவ்வளோ இருந்தாலும் நம்ம வந்து சகிச்சுக்கணும். இப்போ என்னன்னா ஒரு சிலர் வந்து ரிஷிகேஷில் இருக்காங்கன்னா, ரிஷிகேஷில் வந்து டிசம்பர்லேயும் ஜனவரிலையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிராக இருக்கும். ஸோ அந்த டைம் மட்டும் நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தாதேன் அப்படின்னு வரக்கூடாது. அதே மாதிரி இந்த செப்டம்பரில் இந்த டைம்லலாம் அங்கே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் அந்த டைமில் மட்டும் நான் அங்கே போதேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சன்னியாசியை பொறுத்த வரைக்கும் என்ன சீதோஷம் வந்தாலும் அதில் அப்படியே இருக்கணும். அதனால் ஒரு சில சன்னியாசிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வயசான காலத்தில் க்ஷேத்திர சன்னியாசம்னே எடுத்துப்பாங்க. அந்த க்ஷேத்திரத்தை விட்டு வரவே மாட்டாங்க. இன்றைக்கி இருக்காங்க ரிஷிகேஷில் வந்து இன்றைக்கும் எனக்கு நான் ஒட்டி பார்த்துருக்கேன். அந்த சன்னியாசி அவர் 90 வயசு ஆச்சு. நம்மளால் அது முடியவே முடியாது. காலையில் 3:30 மணிக்கு எழுந்துச்சு போய் கங்கையில் குளிப்பார். நம்மளால் மத்தியானம் 3:30 மணிக்கு கூட குளிக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும் தண்ணி. அவர் காலையில் 3:30 மணிக்கும் குளிப்பார், சாயங்காலமும் குளிப்பார். அவர் இந்த இடத்த விட்டு வெளியிலே வருதில்லை. நான் அவங்க க்ஷேத்திர சன்னியாசின்னு சொல்லி க்ஷேத்திரத்தை வந்து அந்த இடத்துல தான் இருப்பேன், வேறு எந்த இடத்துக்கு போக மாட்டேங்கிற மாதிரி சன்னியாசம் எடுத்துகிட்டு இதாகிறதுனால அதான் அந்த மாதிரி நிறைய என்னென்னா, எந்த சீதோஷ்ணம்னா எந்த இதாக இருந்தாலும் அதை அதுலேயே இருக்கணுமே தவிர, இல்லை இங்கே குளிராக இருக்குது நான் அந்த மாதம் நான் அங்கே போய் சேலம் போதேன், அடுத்த மாதம் ரிஷிகேஷ் போதேன், இதெல்லாம் வச்சுக்கூடாது. நம்ம இப்போ போகணும், இந்த இடத்துல கிளைமேட் நல்லா இருக்கும், இங்கே வெயில் இந்த ஏப்ரல் மேலே வெயிலாக இருக்குன்னு சொல்லி ஊட்டிக்கு போகணும் நம்மளாம் பிளான் பண்ணுற மாதிரி சன்னியாசி பிளான் பண்ணக்கூடாது. ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் எதுவாக இருந்தாலும் அதை சகிச்சுக்கணும். அதான் அது ஆதிசத்தில் என்ன சொல்லணும்னா, அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஏதாவது வந்து சாதாரண கண்டிஷனாக இருக்குது, ஆனால் ஜுரம் மாதிரி எது வந்தால் கூட அதை அப்படியே சகிச்சுட்டு தான் இருக்கணுமே தவிர, எனக்கு வந்து காய்ச்சல் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அதை ஒரு காரணமாக வச்சு கூட வெளியில் போகக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அது வந்து விசேஷேன சகிதான், விசேஷமாக அதை வந்து நம்ம வந்து சகிச்சுட்டு தான் இருக்கணும். இயற்கை எப்படி இருக்கோ அதோடு இணைஞ்சு தான் நம்ம வாழணுமே தவிர, நம்ம என்ன சன்னியாசி எடுத்தாச்சுன்னு இந்த பக்குவம்லாம் வரணும். ஏன்னா ஏற்கனவே திதிக்ஷா எல்லாம் பார்த்துட்டு தான் வந்துருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். பட் இருந்தாலும் அதில் எதுவும் உனக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஏற்கனவே அதை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறாரு இந்த இடத்துல. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நது விருதா வாக்கியம் சமுச்சாரியதாம். விருதா வாக்கியம்னா தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது, தேவையில்லாத வாக்கியங்களை பேசக்கூடாது. அதாவது என்னென்னா, அவர் வியாபார அனுபவம், அவர் பேச வேண்டிய விஷயம் என்னவோ அதை மட்டும் பேசணுமே தவிர, நான் அந்த இடத்துல அப்படி இருந்தானா அப்படி ஆகிருக்கும், இப்படி இருந்தால் இப்படி ஆகிருக்கும், இந்த விஷயங்கள்லாம் எதுவுமே பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து ஆதிசங்கர் வந்து விவேக சூடாமலே சொல்ல, யோகசிய பிரதமம் துவாதம் வாங் நிரோத அபரிக்கிரக நிராசாச்ச நிதிகாக ச நித்தியமேக அந்த சீலதா. அதாவது யோகத்துக்கு என்ன முதல் படின்னா, முதல் துவாரம், முதல் வழி என்னன்னாலே வாக்கை கட்டுப்படுத்தணும். எதை கேட்டாலும் பேசுன்னு சொல்லக்கூடாது. விஷயம் சொல்லுவாங்கண்ணா, அவர்கிட்ட போய் எதை கேட்டாலும் பதில் சொல்லுவாங்கண்ணா, அப்படிலாம் சொல்லணுங்க அவசியமே இல்லை. ஏன்னா ஏற்கனவே நம்ம கூட சொன்னோம், அப்பிஷ்ட கசிச்சித் தூயாது. எதாவது கேட்டால் மட்டும் சொல்லு, கேட்கலாம் சொல்லவே சொல்லாது. நான் அப்பிஷ்ட கசிச்சித் தூயா, கேட்காம சொல்லணுங்க அவசியமே இல்லை. கேட்டாலுமே வந்து நமக்கு தெரியாத விஷயம் எதாவது கேட்டாங்கன்னா, தெரியலப்பா கேட்டு சொல்லேன்னு சொல்லுமே தவிர, நமக்கு ஏதோ தெரியும் நம்மளா ஒரு ரிலேட் பண்ணி இது இப்படி தான் இருக்குன்னு நம்மளா சொல்லி அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது இதான் இன்னொரு சுபாஷிதம் இருக்குது, அவிச்சாரியம் ந வக்தவியம். விசாரிக்காமல் நமக்கு அதை பற்றி தெரியாமல் எதுவும் சொல்லக்கூடாது. வக்தவியம் சுவிசாரம். ஏதாவது நம்ம சொல்கிறோம்னா நல்லா ஏற்கனவே அதை பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, கிஞ்ச தத்தையோ வக்தவியம் எத்தோக்தம் சபலம். எங்கே சொன்னால் பிரயோஜனம் இருக்கும் அங்கே தான் சொல்லணும். நம்ம வந்து இந்த சூரியன் கிழக்கு தான் உதிக்கிறது உண்மையாக இருந்தாலும் இதை போய் எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அதாவது நம்மகிட்ட சந்தேகம்னு கேட்டு அது ஏதாவது அந்த மாதிரி ரொம்பவும் ஆர்வமாக இருந்து கேட்டால் மட்டும்தான் சொல்லணுமே தவிர தேவையில்லாமல், ஏன்னா இது வந்து நம்மளோட டைத்தை வந்து எடுத்துக்குது. தேவையில்லாமல் பேச ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய பிரம்ம நிஷ்டை குறைஞ்சு போயிடும். ஏன்னா இது அடுத்து சொல்ல போதா என்னென்னா, ஏகாந்தே ஒரு இடத்துல தனியாக இருந்து தியானம் பண்ணலாம் சொல்ல போதா. ஸோ அதுக்கெல்லாம் இது வந்து பிரதிபந்தமாக போயிடுங்கிறதுனால தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசாத. அப்போ நம்ம எதாவது இப்போ எதாவது பேசிட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம எதாவது ஒன்று பேசுவோம், அப்போ நான் அப்படி சொல்லலை, நான் இப்படி தான் சொன்னேன், நீங்கள் அப்படி எடுத்து, இதெல்லாம் தேவையில்லாமல் வரும்.
அர்ஜுனரே வந்து இதில் பகவத்கீதாவில் ஃபஸ்ட்டு சாப்டரில் அர்ஜுனரும் கிருஷ்ணரும் பழக்கம். ஆனால் ஃபஸ்ட் சாப்டரில் என்னென்னமோ கதை ஒன்றும் கண்டுக்கவே இல்லையே. கடைசியாக அவன் என்ன சொல்கிறான், சிஷ்யத்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம். நான் உன்னோட சிஷ்யம், உன்னை நான் சார் நினைச்சிட்டு என்னை காப்பாற்றுன்னு சொல்கிறப்ப தான் வந்து அசோச்சான் அனுசோச்சான்ச்ச பிரஜாவாதான்ச்ச அப்படின்னு அவர் பேசுகிறார். அது வரைக்கும் அவர் பேசலை. இத்தனைக்கு அவங்க 2 பேருக்கு ஏற்கனவே வந்து எல்லாமே தெரிஞ்சால் கூட பேசாமல் இருக்கா. அந்த மாதிரி நம்ம தேவையில்லாத சமயங்களில் இதையுமே வந்து பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஒரு முக்கியமான ஒரு படியாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதாம். ஔதாசீன்யம் அப்படின்னா வந்து ஒரு 2 பக்கத்தில் எந்த பக்கமும் சேரக்கூடாது. இந்த பக்கம் ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், 2 பக்கம் வராங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக நடுவில் நின்று ஓதம் சாதல்னு சொல்கிறாங்களே, இந்த ஓதமாக பேச அந்த ஓதமாக பேச, அந்த மாதிரி பேசாமல் நம்ம வந்து நடுநிலைமையோடு இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு 10 பேர் இருந்தாலே ஒரு 11 குரூப் இருக்கும். 10 பேர்த்துலேயே 11 குரூப் இருக்கும். அப்படி இருக்கப்ப நம்ம வந்து போய் நம்ம இன்னொரு குரூப்பை க்ரியேட் பண்ணி, இல்லை இப்போ நம்ம சொல்கிற வார்த்தையினாலே ஒரு குரூப்புக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும். ஒரு சன்னியாசி வந்து ஒரு குரூப்புக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு வைங்களேன், இன்னொரு குரூப்புக்கு வருத்தமாக இருக்கும். அந்த சன்னியாசி மேலே ஒரு துவேஷம் வரும். இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. இன்றைக்கி இந்த மாதிரி சன்னியாசியெல்லாம் இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு போனால் கூட 2 பயத்தையும் கூப்பிடுவார், லைட்டு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுறேன், நீங்கள் இப்படி கரெக்டாக பண்ணுங்கன்னு புரிவாரே தவிர நான் உன் பக்கம் நிற்கிறேன்னு சொல்லாத சன்னியாசிகள் இன்றைக்கி இருக்காங்க. அதனால் வந்து ஓதம் சாதல் ஏதாவது ஒரு பக்கம் வந்து இதில் என்னென்னா பொதுவாக வந்து நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். இதுக்காக நம்ம வந்து இவரையும் வெறுக்க வேண்டாம், அவரையும் வெறுக்க வேண்டாம். ஸோ இவர்கிட்ட என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அதையெல்லாம் நம்ம அப்ரூவ் பண்ணி அதெல்லாம் பேசலாம். அதே மாதிரி அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அந்த விஷயம் நல்ல ப்ளஸ் பாயிண்டில் இருக்கோ அதெல்லாம் பேசலாம். நல்ல விஷயங்களை மட்டுமே பேசலாம், மைனஸான விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். அதான் வந்து ஔதாசீன்யம் அபீப்ஸ்யதாம். அதை வந்து ஓதம் சாதாமல் இருக்க வேண்டும். நம்ம ஏதாவது பிரச்சனை வந்தால் 2 பக்கம் எந்த பக்கம் இல்லாமல் நம்ம வந்து, ஏன்னா இதெல்லாம் போக சன்னியாசியை போகணும் இந்த பிரச்சனையெல்லாம் வருங்கிறதுனால எல்லாத்தையுமே சொல்லிடுறார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா, ஜனகிருபா நைஷ்டூரியம் உத்சுஜ்யதாம். ஜனகிருபா, ஜனன மக்களிடத்தில் கிருபையும் பண்ண வேண்டாம், ரொம்பவும் அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்க வேண்டாம். நைஷ்டூரியம்னா வந்து ஒரு வெறுக்கிறது. ஐயோ இந்த மக்கள் இருந்தாலே என்னால் ஒரு தியானம் பண்ண முடியாது, இதுவும் வேண்டாம். வெறுப்பும் வேண்டாம், விருப்பமும் வேண்டாம், எதையும் இல்லாமல் உத்சுஜாம். எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுடைய இதில் சுபாவமாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். ஏன்னா இது 2மே இருக்கக்கூடாது. பற்று இருந்தாலும் பிரச்சனை, மக்கள்கிட்ட பற்று இருந்தாலும் அவன் எனக்கு பிடிக்கும்னா மற்றதெல்லாம் பிடிக்காதுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வெறுப்பு பண்ணாலும் நம்ம வந்து நம்ம எல்லாத்தையுமே என்னவா பார்க்கணும், பிரம்மனாக பார்க்கணும். அகம் பிரம்மாஸ்மின்னு பார்க்கப்ப எல்லாத்தையும் பிரம்மமாக பார்க்கணுங்கிறத இந்த அடுத்த படிகள்லாம் வரக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கப்போ வந்து நம்மளே வந்து துவேஷமாகவோ அல்லது ராகமாகவோ பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சாதனைக்கு அது இடைஞ்சலாக இருக்குங்கிறதுனால ஜனகிருபா, ஜனங்கள் இடத்துல பற்றாகவும் இருக்க வேண்டாம், வெறுப்பையும் பண்ண வேண்டாம். நியூட்ரலாக எப்படி இருக்குமோ அப்படியே இருந்துட்டு போனால் வேலை முடிச்சுது. ஸோ இதுதான் வந்து நைஷ்டூரியம் உத்சுஜதாம் அப்படிங்கிறார். ஸோ இதுதான் வந்து 4வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய 8 படிகள். அடுத்து 5வது ஸ்லோகம். ஏகாந்தே சுகமாஸ்யதாம் பரதரே சேதஸ் சமாதீயதாம் பூர்ணாத்மாசு சமீக்ஷதாம் ஜகதிதம் தத்பாதிதம் துஷ்யதாம் ப்ராக்கர்ம பிரவிலாப்யதாம் சிதிபலாத் ஞாப்யுத்தரைஸ்லிஷ்யதாம் பிராரப்தம் த்விஹ புஜ்யதாம் அதப் பரப்ரஹ்மாத்மனோஸ்தீயதாம். இது 5வது ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய படிகள். இதுலேயும் வந்து இதே மாதிரி ஒரு 8 ஸ்டெப் எப்படிலாம் இருக்கணுங்கிறத அவர் சொல்கிறார். ஏகாந்தே சுகம் ஆசியதாம். ஏகாந்தே அப்படின்னா தனியாக இருக்கணும். தனியாக வந்து தனிமையான இடத்துல, எப்படி ரமண மகரிஷி அந்த காலத்தில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயாவது ஒரு குகையில் போய் இருந்தாலும் அந்த மாதிரி தனியாக ஒரு இடத்துல போய் இருக்கணும். அதான் நம்ம வந்து கீதையிலையும் சொல்லியிருக்கு, விவிக்த தேச சேவித்வம். விவிக்த தேசம், எந்த யாருமே இல்லாத இடங்களில்
நம்ம போய் அந்த இடத்துல இருந்தால் தான் நம்ம இந்த சாதனைகள்லாம் பண்ண முடியும். மக்களோடு இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த ராகத்வேஷம் தான் இருக்கும். அதனால் வந்து ஜனங்களோட பழக்கத்தை வந்து வச்சுக்குவோம். ஏன்னா நம்ம வந்ததே தனியாக தான் வந்தோம், தனியாக தான் போகிறோம். ஸோ அதனால் இடையில எந்த அளவுக்கு விவகாரத்துக்கு வேணுமோ மக்கள் அது வரைக்கும் வச்சுக்கிட்டு, மற்றபடி டோட்டலாக வந்து ஒரு பற்றோட இவங்களாம் இருந்தால் தான் என்னால் இருக்க முடியும், எனக்கு வந்து இவன் இருந்தால் தான் எனக்கு இதுன்னு எதுவுமே இருக்காமல் தனிமையாக இருக்க வேண்டும். அதாவது சுகம் ஆசியதான் அப்படிங்கிறதுனால ஆசனம்லாம் இங்கே சொல்லலை, தனியாக வந்து ஒரு இடத்துல இது அப்படிங்கிறதான் வந்து இந்த இடத்த முக்கியமாக சொல்கிறார். ஏன்னா இது என்ன ஆகுனா வந்து கூட்டமாக இருந்தால் அவங்க என்னை பற்றி அப்படி சொல்கிறாங்க, இவங்க என்னை பற்றி சொல்கிறாங்கலாம் இருக்கும். ஸோ அதனால் அந்த இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து ஏகாந்தமாக தனியாக வந்து இருந்து நம்மளுடைய சாதனைகள் பண்ணணுங்கிறது தான் அடுத்த சாதனையாக அதுதான் சொல்ல. ஏகாந்தமாக இருந்து என்ன பண்ணணுங்கிறத அடுத்தது சொல்கிறார். சேதக பதததையை சமாதியாம். சேதகன்னா மனசு. இந்த மனசை என்ன பண்ணணும்னா பதம்பொருள் தத்துவத்தில், பதததைனா பதம்பொருள் தத்துவத்தில் சமாதியதாம், சமயக்கு ஆதியதாம், ஆதியதம்னா நிலைநிறுத்த வேண்டும். நன்றாக மனசை வந்து அந்த பதம்பொருள் தத்துவத்திலே நிலைக்கணும். ஏன்னா தனியாக உட்காந்துருக்கப்போ நம்ம மனசு எங்கெங்கேயோ போயிடக்கூடாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம வந்து பரம்பொருள் பிரம்ம தத்துவத்திலேயே நம்ம வந்து நினைச்சிடணும். சரி, பிரம்ம தத்துவம் தான் எப்படி உயர்ந்ததுன்னு சொல்லலைன்னா அதுக்கு நமக்கு நிறையா இதெல்லாம் இருக்குது. என்னது பகவத்கீதையிலே சொல்லியிருக்காரு, இந்திரியாணி பதான் யாகுகு இந்திரியேப்பிய பதம் மனக மனசஸ்து பதா புத்திகி புத்தேகே பததஸ்து சக. அதாவது இந்திரியங்கள் வந்து உடலை காட்டிலும் பெருசு இந்திரியங்கள், அதை காட்டிலும் பெருசு மனசு, அதை காட்டிலும் மேலானது புத்தி, அதுக்கு மேலானது என்னதுன்னா சக அப்படின்னு சொல்லியிருப்பா. அந்த சகங்கிற இடத்துல ஆதிசங்கர் சக அப்படின்னா ஆத்மான்னு எழுதுறார். என்ன இது ராமானுஜர் வேதமாக எழுதியிருப்பேன், அது வேண்டாம் நமக்கு. ஸோ இந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் மேலானது. அப்போ அந்த மேலானதில் நம்மளுடைய புத்தியை வந்து அந்த இடத்துல போய் நம்ம இது வைக்கணும். அதே மாதிரி சுவாமி சொல்லுமா இன்னொரு இதுவும் இருக்குது, மகத பதம் அவ்யக்தம் அவ்யக்தாத் புருஷப்பதக புருஷான்ன பதம் கிஞ்சித்து சா காஷ்டா சா பதாகதி. இதுவும் ரெண்டு அதே தான் கடோபநிஷத்தில் இது இந்த பகவத்கீதையில் இருக்கக்கூடியதே தான் வந்து அது இன்னொரு விதமாக சொல்லியிருக்கு. அதாவது பொதுவாக என்னென்னா வந்து சுகமாக தனியாக இருக்க சொல்லிட்டு சேதக, அதாவது பதம்பொருள் தத்துவத்தில் இருக்கணும்னா நிர்விகல்ப சமாதி அபியாசத்தில் எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். சவிகல்பம்னா வந்து விகல்பத்தோடு இருக்குது, விகல்பேன சகி விகல்பம், அது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா நிர்விகல்ப சமாதி அபியாசத்தில் எப்படி இருக்கணுமோ அந்த அபியாசத்தில் இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு மீனிங். மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாரு, மூணாவது படி இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா பூர்ணாத்மா சுசமீக்ஷதாம். பூர்ணாத்மா நம்ம எல்லாமே வந்து நம்மளை அல்பாத்மாவாக தான் வச்சுக்கோம். ஸோ பூர்ணாத்மானா நிறைவே வடிவாக தன்னை நன்கு உணர்ந்தர்கள் வேண்டும். அதாவது அந்த ஜீவன் நான் வந்து பிரம்மன், அந்த பிரம்மனும் நானும் ஒன்றுங்கிறதுனால நிறைவே வடிவாக எனக்கு வந்து நான் வந்து அல்பக்னெல்லாம் அந்த மேலே வச்சுக்கணும். நான் பூர்ணம், அகம் பூர்ணோஸ்மி அகம் பிரம்மாஸ்மி, அந்த மாதிரி நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும். அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று, நான் ஜீவன் கிடையாது. அகம்னா ஜீவக, அகம் பிரம்ம அஸ்மி. அதான் ஏற்கனவே அதான் சொல்லியிருக்கோம், பிரம்ம தத்துவத்தில் சமாதியை தான் சொல்லியிருக்கிறதுனால அதே தான் இந்த இடத்துல இந்த பேதம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அந்த இடத்துல பிரம்மத்தில் வந்து நம்மளுடைய சித்தத்தை வைக்கணும்னு சொன்னது. அப்போ நம்ம சித்தத்தில் வைக்கணுங்கப்போ நம்ம ரெண்டாக ஆயிடும். இப்போ என்ன பண்ணுறோம், அந்த ரெண்டை ஒன்றாக்கிடும். ஸோ நீங்கள் வந்து பூர்ணாத்மா, அந்த பூர்ணாத்மாவில் வந்து சுசமீட்சதாம், சமீட்சதாம்னா நன்றாக பாதுனர்த்தம், சுசமீட்சதாம்னா சுஷ்டு நல்ல பாது. அதாவது நீ வந்து பூர்ணாத்மா, நீ வந்து பதம்பொருள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிறதான் வந்து இதில் இதோடைய அர்த்தம். அதுக்கடுத்து அது என்ன சொல்லலாம், ஜெகத் இதம் ஜெகத்து தத்து பாதிதம் துஷ்யதாம். இதம் ஜெகத்துன்னு இந்த உலகம் எல்லாமே வந்து தத் பாதிதம் அந்த பதம்பொருளால் வியாபிக்கப்பட்டதாக காணப்படும். ஏன்னா இப்போ நம்ம எத்தனை பொருள் பார்த்தாலுமே என்ன எல்லாத்துக்கும் ஒரு நேம் அண்ட் ஃபார்ம் தான் இருக்கே தவிர பேசிக்காக எல்லாத்துக்கும் அதிஷ்டானம்னா என்ன சொல்கிறோம், எல்லாமே பிரம்மன் தான் அதிஷ்டானம். நம்ம வந்து யாரை வேணால் சொல்லலாம். நீங்கள் வந்து ஆதவம்னா நீங்கள் வந்து இருக்கீங்க, ஆனால் தொம் பிரம்மசி, உங்களுக்கு அதிஷ்டானம் என்ன பிரம்மம். ஸோ எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய இது என்னென்னா பிரம்மன். ஸோ இப்போ இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் நமக்கு வந்து பிரம்மத்தோடைய அதிஷ்டானமாக தான், பிரம்மத்தால் வியாபிக்கப்பட்டதான், பிரம்மம் தான் அதிஷ்டானம். இதனால் இந்த நாம ரூபம் தான் வேதையை தவிர எல்லா இடத்துலையும் சர்வம் பிரம்மம் தான் இருக்குது. சர்வம் பிரம்மம்னா நிறைய பிரம்மம் இருக்குன்னு சொல்லக்கூடாது, பிரம்மம் தான் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்குது. அதுதான் இதம் ஜெகத்து தத் பாதிதம், அதனால் வியாபிக்கப்பட்டுள்ளதாக துஷ்யதாம் நினைப்பாயாக. ஏன்னா நமக்கு அந்த சிந்தனை வரணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து தியானத்தில் இந்த இடத்துல உட்காந்துருக்கோம், நிர்விகல்ப சமாதி இங்கே அந்த இதில் இருக்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், ஃபஸ்ட்டு இதில் என்ன பாயிண்ட் சொன்னோம்,
அதாவது சேதக மனதை வந்து பதம்பொருள் தத்துவத்தில் வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம்னா ஜீவாத்மா பரமாத்மாலாம் ஒன்றும் இல்லை, நீ தான் வந்து பூர்ணாத்மாங்கிறத நல்லா வந்து மனசுக்குள்ளே சுசமீட்சிதான்னு சொன்னதுக்கப்புறமா இந்த இடத்துல சொன்னோம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களுமே வந்து பதம்பொருளினால் வியாபிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து நினச்சிக்கணும். இதுக்கு வந்து வேதாந்த டிண்டிமால ஒரு ஸ்லோகம் இருக்குது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா. பிரம்ம சத்தியம், பிரம்மன் தான் சத்தியம், மித்யா ஜெகத் என்னது மித்யா. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ நாபக. ஜீவன் யாருன்னா பிரம்மன் தான், ஜீவக பிரம்ம ஏவ ந அப்பதக. ஜீவன்கிறது பிரம்மன் தானே தவிர வேற ஒன்றுமே கிடையாது. அனேன வேத்யா தஸ்ஸார்த்தம் இது வேதாந்த டிண்டிமம். அதாவது அந்த புக்கை டெக்ஸ்ட்டை பற்றி சொல்கிறதுனால அது வேதாந்த டிண்டிமன்னு ஒரு புக்கு இருக்குது, அதில் வந்து 64 ஸ்லோகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து அப்படி தான் முடியும், வேதாந்த டிண்டிமான். அதாவது முதசு, டிண்டிமான்னா முதசுன்னு அர்த்தம், வேதாந்த முதசு அப்படின்னு அந்த புஸ்தகத்துக்கு பேர். அதில் அவ்வளோ ரொம்ப திடமாக, நீங்கள் எப்படி இந்த பஜகோவிந்தம் சொன்ன திடமாக அதில் வந்து இந்த மாதிரி சிம்பிளஸ்ட் ஃபார்மாக தான் இருக்கும். பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ பிரம்மைவ ந அப்பதாக, அனேன வேத்திய தச்சாத்திரம் இது வேதாந்த டிண்டிமக அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து என்ன சொல்கிறான்னா பிராக்கர்ம பிரவிலாப்பியதாம் சிதிபலாத்து. பிராக்கர்ம இந்த சிதிபலாத்துங்கிறது சென்ட்ரலில் இருக்குது, அது முன்னாடி வச்சுக்கலாம். சிதிபலாத்துன்னா ஞான வலிமையினால், அறிவு வலிமையினால். நமக்கு ஏற்கனவே வந்து ஞானம், இப்போ இந்த இடத்துல வந்து ஞானம் இதுக்கு வந்துக்கூடிய ஞானத்தினால பிராக் கர்ம, அதாவது கர்மாவில் வந்து 3 விதமாக சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே செய்யக்கூடிய கர்மாவை வந்து 5 விதமாக பிரித்தோம். இந்த இடத்துல வந்து கர்மா வந்து பிராரப்த கர்மா, சஞ்சித கர்மா, ஆகாமி கர்மான்னு 3 இதாக பிரிக்கிறோம். பிராரப்த கர்மானா தமிழில் வந்து நடவினை, நடவினை இப்போ இருக்கக்கூடிய நம்ம அனுபவிக்கக்கூடியது. சஞ்சித கர்மான ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு மூட்டை. அதுக்கடுத்து ஆகாமி கர்மான்னா வரக்கூடிய ஃப்யூச்சரில் இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் அதில் வரும். ஸோ இந்த மாதிரி 3 விதமாக அந்த இடத்துல பிரிச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஞானிக்கு வந்து இந்த 3 கர்மாவில் என்ன நடக்குங்கிறத இங்கே சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க இந்த 3 கர்மா வருமே, அந்த 3 கர்மாவுக்கு அது என்ன ஆகும்னா பிராக் கர்மா சிதிபலாத்து பிரவிலாப்பியதாம், அறிவு வலிமையினால், ஞான வலிமையினால் சஞ்சித கர்மாவை நன்கு ஒடுக்க வேண்டும். முன்வினைன்னா சஞ்சிதம், ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாவை ஞான பலத்தினால, ஞான வலிமையினால் இதை வந்து இந்த கர்மாவை வந்து ஒடுக்கணும். ஸோ அப்போ என்ன ஆயிடும்னா வந்து அவனுக்கு வந்து இந்த சஞ்சித கர்மா வந்து இல்லாமல் போகும். அதுக்கடுத்து என்ன சொல்கிறான்னா ந அப்பி உத்தரைஹி சிஷ்யதாம். அதுக்கடுத்து என்னது மீதி இருக்கிறது ஆகாமி கர்மா. இந்த ஆகாமி கர்மாவிலையும் ஒட்டிக்காமல் இருக்கணும். ஏன்னா இவன் வந்து இந்த ஞானியானவன், இவன் வந்து இப்போ வந்து ஒரு ஞானி ஆகிட்டான். ஞானி பண்ணுறப்ப இவனுக்கு அகங்காரம்லாம் ஒன்றுமே கிடையாது. அகங்காரம் இல்லைங்கிறப்ப அவனுக்கு வந்து புண்ணிய பாவம்லாம் எதுவுமே வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவனுக்கு வந்து இந்த ஆகாமி கர்மா வந்து அவனுக்கு அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால் ஆகாமி கர்மா அவனுக்கு எதுவுமே வந்து இருக்காது. ஸோ அதனால் வலுவினையோடு, வலுவினைன்னா ஆகாமி கர்மாவோடு ஒட்டிக்கொள்ளாமல் இருக்கணும். 3வது என்ன சொல்கிறான்னா இன்னொன்று இருக்கே அப்படின்னா என்னது பிராரப்தம். பிராரப்தம் தூ இக புஜ்யதாம். இந்த பிராரப்தங்க நடவினைன்னு சொல்லுவோம் தமிழில். பிராரப்தம்னா இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கர்மாவை இங்கேயே அனுபவிச்சுட்டு இருக்கணும். பிராரப்தம் வந்து அதுதான் நமக்கு வந்து பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த சரீரம் இருக்கும். ஸோ இந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அந்த கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ பிராரப்தம் தூ இக புஜ்யதாம். இந்த பிராரப்தம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக இருக்கும். இதுக்காக இந்த பிராரப்தம்லாம் வேண்டாம், நான் வந்து சீக்கிரமே நான் போயிடணும் என்ன அப்படின்னு சொல்லி பிரார்த்தனையெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம், ஸ்பெஷல் ப்ரேயெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமாம், இல்லை ஒரு சிலர் பண்ணுவாங்க. இதில் கிரந்தத்தில் அனாயாசேன மதனம் வினா தைன்யேன ஜீவிதம் தேகிமே கிருபையா சம்போ தொய்ய பக்தி மசஞ்சலாம். இந்த மதனம் கூட வரக்கூடாதுன்னு ஒரு சில மதனம்னு அதில் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு இடத்துல அந்த ஸ்லோகத்தையே மாற்றினாங்க. அனாயாசேன சாயுஜ்யம். மதனம்னு வந்தது இல்லை, மதனம்னு ஸ்லோகத்தில் கூட வரக்கூடாதுன்னு அப்படியெல்லாம் இருக்காங்க. அனாயாசேன சாயுஜ்யம்னு என்ன, உங்கள்கிட்ட வந்து நான் அடையணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூட பிராரப்தம் என்ன இருக்கோ அது இங்கேயே நம்ம அனுபவிச்சுட்டு, ஏன்னா அவனுக்கு எல்லாமே எதுவுமே இல்லை. அவனுக்கு ஆகாமி கர்மாவும் அவனுக்கு வந்து அகங்காரங்கள்லாம் இல்லாதனால அவனுக்கு ஆகாமி கர்மாவும் இல்லை, சஞ்சித கர்மாவும் அவன் வந்து ஏற்கனவே விட்டுட்டான். ஸோ இந்த பிராரப்த கர்மா இருக்க வரைக்கும் அவனுடைய சரீரம் இருக்க வரைக்கும் இந்த பிராரப்த கர்மா முடிஞ்சதுன்னா ஜீவன் முக்தனாக இருக்கக்கூடிய, ஏன்னா ஞானம் அடைஞ்சிட்டாலே முக்தன், ஞானத்தை அடைஞ்சவன் தான் முக்தன்னு சொல்கிறான். அப்போ இது வரைக்கும் அவன் என்னவா இருக்கான், ஜீவன் முக்தக. இந்த ஜீவன் முக்தவன் என்ன ஆகுதான், விதேக முக்தக. விதேகன்னா விகதக தேகம், தேகத்திலிருந்து இந்த
இது கிளம்பியது. ஸோ அப்போ வந்து விதேக முக்தன் ஆயதான். ஸோ அப்படி ஆகிட்டான்னா அடுத்து கடைசி ஸ்டெப் என்ன, பதபிரம்மாத்மனா ஸ்தீயதாம், அதன் பிறகு பதம்பொருளில் நிலைத்திருக்க வேண்டும். அவ்வளோதான். அது ஜீவன் முக்தி விதேக முக்தி ஆயாச்சுன்னா பதம்பொருளையே வந்து நிலை பெற்றிருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து பதபிரம்மாத்மனா எதுவுமே எப்போவுமே நீ வந்து அந்த பிரம்மன்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதான். இது விதேக முக்தி தான் வந்து ஃபைனலாக இருக்கக்கூடிய ஒரு இது. ஸோ விதேக முக்தி ஆகிட்டான்னா அவன் பதம்பொருள், ஏன்னா இது வரைக்கும் அவன் பண்ணதில்லைன்னா, முதல்ல ஞான யோகம் பண்ணுறப்பே வந்து அகம் பிரம்மாஸ்மீதி விபாவேதம், ஞான யோகத்துலேயே அவனுக்கு அந்த நான் பிரம்மன்னு உணர்றதுக்கு ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த ஸ்டெப்லாம் பண்ணிட்டு வரப்ப அந்த ஒரு சிந்தனை வந்து திடமாக அவனுக்கு வந்துருக்கும். ஸோ அந்த ஒரு இது வந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறப்ப அவன் பிரம்மனாகவே ஆயிடும். ஸோ இதுதான் வந்து இந்த சாதனா பஞ்சகத்துடைய 40வது படி. ஸோ இதில் வந்து என்னென்னா மொத்தம் 4 ஸ்டேஜ் பற்றி சொல்லியிருக்கார். ஒன்று வந்து பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் அந்த சாதகனானவன் வேத அத்தியனம் பண்ணுறான். அதுக்கடுத்து கிரகஸ்தாசிரமத்தில் கர்மயோகத்தை பண்ணுறான். 3வதாக வந்து வானப்பிரஸ்தாசிரமத்தில் வந்து ஆசிரமத்தில் இதாக சொல்கிறோம், நம்ம ஆசிரமம் எல்லாமே கூட இருக்கலாம். வானப்பிரஸ்தாசிரமத்தில் வந்து உபாசனா யோகத்தை பண்ணி அவன் வந்து வேதாந்தத்துக்கு இதாக. அதுக்கடுத்து வந்து சன்னியாச ஆசிரமத்தில் ஞான யோகத்தில் சிரவண மன நிதித்தியாசனம் பண்ணி இந்த பிரம்ம உபாசனையெல்லாம் பண்ணி அவன் வந்து மோட்சத்தை உணர்கிறான். ஸோ இதுதான் வந்து இந்த சாதனா பஞ்சகம். இது ஒரு டீட்டெயில்டாக இதை வந்து ஒரு சம்மதி வந்து 40 படியிலையும் ஒரு லிங்க் பண்ணி ஒரு சம்மதியை வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துட்டு அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம மூவ் ஆகலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம்.